விருந்து நடத்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாரா அண்ணாமலை அப்படின்னு அது ஒரு பெரிய ட்ரோல் ஓடிட்டு இருக்குது. என்ன அப்படி அண்ணாமலைக்கு அவமானம்? ஏற்கனவே வந்து காலையில் 12 மணி நடக்க வேண்டிய ப்ரெஸ் மீட் வந்து சாயங்காலம் நடக்குது. அதற்கு என்னென்ன காரணங்கள், அதுக்கு நடுவில் நடந்த ட்விஸ்டெல்லாம் என்ன? பிஜேபி அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா சொன்னும் போதே முடிஞ்சு போச்சு. திமுகவுக்கு ஒரே கொண்டாட்டம் தான், டிவிகேக்கும் கொண்டாட்டம் தான். வரக்கூடிய தேர்தல் மக்கள் வந்து அதிமுகவை 3வது இடத்துக்கு போக சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ள அந்த நிலைமை தான். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஓபிஎஸ் டிடிவியுடைய நிலை என்ன? எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் எதை வச்சு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு ஆங்கில ஊடகங்கள் புட்டு வைக்கிறாங்க. நம்ம இங்கே நிறையா சொல்லிட்டு இருக்கோம், அவங்களும் நிறையா சொல்கிறாங்க தகவல். அதெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தக்க வகையில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கி விட்டிருக்கிறார். எந்த எடப்பாடி பழனிசாமி 26லையும் இல்லை 29லையும் இல்லைன்னு சொன்னாரோ அதே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துருக்க பார்க்கும்போது ஒன்றுமே இப்போ நீங்கள் பாருங்களேன், அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலை ஒரு பக்கம் சோகத்தில் இருக்கார், ரைட், அவருக்கு தலைவர் பதவி விட்டு எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி ஏண்டா வந்தாங்கிற ரேஞ்சில் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் ஷிண்டேவை எப்படி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே வந்தாங்களோ அதேமாதிரி வேறு தூக்கிட்டுருவாங்க. வரக்கூடிய தேர்தலில் அதிமுக ஜெயிச்சா கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு எப்படி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புவார்? அவருக்கும் தெரியும் பிஜேபி டபுள் கேம் விளையாடும் தெரியும், வேறு வழி இல்லை, போய் மாட்டிக்கிட்டார். கேபி முனுசாமியிலேருந்து எல்லாருக்கும் ஆடலை முகத்தில். இந்த அவமானம் தேவையா? அதாவது இனிமேல் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கட்சி தான், 3 கட்சி. ஒன்று வந்து சீமான் கட்சி, இன்னொன்று வந்து டிவிகே, இன்னொன்று பிஜேபி. அதிமுக அதான் பிஜேபியுடைய ஒரு உறுப்பினர் ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட பற்றி பேச்சு பிரயோஜனம் இல்லை. அண்ணாமலை போன தடவை என்ன பேச்செல்லாம் பேசினார், இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு. இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை கொண்டு போய் இன்றைக்கி பிஜேபிகிட்ட காலடியில் ஒப்படைச்சிட்டாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் ஒப்படைச்சாருக்கும் போது ஓபிஎஸ் நம்ம திட்டினோம். எந்த நம்பிக்கையில் வந்து எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, சிறுபான்மை மக்களே, நான் வந்து என்னை நம்பி கெட்டவர்கள் உண்டு, நம்பாமல் கெட்டவர்கள் யாரும் இல்லைன்னா டைலாக்லாம் விட்டார். இதான் நல்ல வேலை, சிறுபான்மை மக்கள் போன தடவை உங்களுக்கு ஓட்டு போடல, கரெக்டாக நீங்கள் மாட்டிட்டு வந்துட்டீங்களா? ஒரு தடவை 2026 29 நான் வந்து பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. இனிமேல் உங்களை யார் நம்புவா? இனிமேல் நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பொலிட்டிக்கலாக ஒரு மிகப்பெரிய செட்பேக். அவர் என்ன நினைக்கிறாரு? யார் எக்கெடுக்கிட்டு போனால் பரவாயில்ல, நம்ம முதலமைச்சர் ஆகணும். அவருக்கு நல்லாவே தெரியும் கட்சி போயிடும் தெரியும். அடுத்து பிஜேபியோட கூட்டணி ஆட்சி வந்தால் இந்தியா முழுக்க பிஜேபி என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க, பொன்னையன் என்னங்க பேசினாரு, இதெல்லாம் தெரிஞ்சு எடப்பாடி போகிறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தம். வேற என்ன அழுத்தம்? எல்லா டாக்குமெண்ட்டையும் போடிச்சு உங்கள் டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. வேற என்ன பேச முடியும்? ஆங்கில ஊடகங்கள் அப்படி தான் எழுதுகிறாங்க. அப்போ இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன? இதில் ஓபிஎஸ் டிடிவியை எப்படி இவங்க உள்ளே கொண்டு போகிறாங்க? உள்ளே கொண்டு வரணும்ல. திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ் வந்து நேற்று வந்து புதிதாக ஒரு கட்சியை பதிவு பண்ணிட்டாரு. அது ஓபிஎஸ் கட்சி தான். அப்போ ஓபிஎஸ்ஸை அந்த ரூட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையமே அவங்களுது. முதல் நாள் கட்சி தொடங்கினாங்கன்னா போதும் அடுத்த நாளே இவங்க சின்னத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அமித்ஷா சொன்னால் கொடுக்க வேண்டியதானே, அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை இன்றைக்கி அமித்ஷா உருவாக்கி விட்டாருன்னா உண்மைதான். காலையில் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுனாங்க, சாயங்காலம் வரைக்கும் லேட் ஆகுது. ஏன்னு அது ஏன்? அதுக்கு நடுவில் பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நயினார் நாகேந்திரன் தலைவராட்டார். இப்போ பிஜேபி அண்ணாமலை அவர்கள் டெல்லி போகிறார். நீங்கள் டெல்லி அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா 10ஓட 11ங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் நீங்கள் கிங்கு. அது அண்ணாமலைக்கும் தெரியும். அண்ணாமலை வேண்டா வெறுப்பாக தான் போகிறார். இவ்வளவு சீக்கிரம் அண்ணாமலையுடைய அந்த அரசியல் வாழ்க்கை மங்கிருச்சு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. அரசியலில் கொஞ்சம் மங்கும், அப்புறம் பிரைட்டு வரும், இதெல்லாம் சகஜம். அந்த வகையில் அண்ணாமலைக்கு இது ஒரு செட்பேக் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய செட்பேக். இதில் ஜெயிச்சது யாருன்னு அமித்ஷா தான். அவர் நினச்சதை சாதிச்சிட்டார். சரி, இன்றைக்கி நடந்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இடி, அதாவது வந்து அருண் நேரு அவர்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்ட ஃபைலை கைப்பற்றியிருக்கோம். நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் வீட்லேயும் நிறைய ஆவணங்கள் கைப்பற்றிருக்கிறது. மின்சார ஆலை ஒன்று ஓப்பன் பண்ணுறோன்ட்டு நிறுவுறோன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து, அதாவது பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த நிறுவனம் மின்சாரத்தில் சம்மந்தப்படாத நிறுவனம், ஒரு ஷெல் நிறுவனம் அப்படின்னு இப்போ இடி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அமித்ஷா இந்த பிரச்சனைலாம் முடிக்கிறாரு. இடி வந்து தெளிவான ஒரு அறிக்கையை விடுறாங்க. இது திமுகவுக்கு சிக்கலான பெரிய சிக்கல். நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில்
திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் தோக்கணுங்கிறது அமித்ஷாவோட எண்ணம். அதற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. இனிமேல் திமுகவுக்கு இந்த 1.5 வருஷம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய பிஜேபி இறங்கி இவங்க அடிப்பாங்க. இதை எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்னு தெரியல. திமுக சமாளிக்குமான்னு அது ஒரு ஆர்கனைசேஷன் சமாளிச்சிடும். எவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் திமுக இங்கே வந்திருக்குது. ஆனால் மற்றவங்களாம் நியாய தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுவாங்க. ஆனால் திமுகங்கிறது இதை பிஜேபிங்கிறது எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாது. அது அடுத்து என்ன பண்ணும்? இன்னொரு பக்கம் திமுகவுலேயும் ஆலோசனைகள் போயிட்டு இருக்குது. அடுத்து நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன மாதிரி பண்ணலாம், அடுத்து யார்கிட்ட வருவான்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் நேற்றுலேருந்து அமித்ஷா வராருன்னொன்னே எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து கூட்டணி அறிவிப்பு வரப்போகுதுன்னு. கூட்டணி அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது என்னென்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத 10 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்கு பெரிய பில்டப். யார் தலைவராக வருவார்? அதற்கு காரணம் அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை மாற்றுறதை வந்து பெரும்பாலான பிஜேபியினர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை தான் இன்றைக்கி பிஜேபியை கிரவுண்டில் கொண்டு போயிருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. கட்சி ஓரளவுக்கு வளர்த்துருக்காரு. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கட்சி வளர்ந்துருக்கு. ஆனால் நயினார் நாகேந்திரனை வந்து இப்போ தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மாதிரி செயல்படுவாரானா? கண்டிப்பாக மாட்டார். நயினார் நாகேந்திரன் திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் மாற்று கருத்தே. அப்போ ஏன் அவரை போடுறாங்க? அதாவது சிபிசிஐடி ஏற்கனவே 4 கோடி ரூபா அந்த ட்ரெயினில் கைப்பற்ற பிரச்சனையில் வந்து சிபிசிஐடி இவர் மேலேயும் கேசவ விநாயகத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கூட நவராது. ஏன் தெரியுமா? திமுக என்ன யோசிக்கும்? நயினார் நாகேந்திரன் மேலே கேஸ் போட்டு எதாவது போதா? நயினார் நாகேந்திரன் அவரே வரார், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரார். அவர் அப்படியே வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கேஸே போடாமல். அவர் மூலிமா நாளைக்கு சில விஷயம் நடக்கும். திமுகங்கிறது அதிகாரம் கைப்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானம் இருக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கம் என்ன பண்ணும்? யார்கிட்டையுமே வந்து மோதல் போக்க கடைபிடிக்காது. அது வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், நீ பாருங்களேன், எல்லார் மேலேயும் கேஸ் போடுவாங்க, நடத்த மாட்டாங்க. நடத்தி என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? எப்படியும் ஸ்டே வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக இதை ஒரு திருப்பு சீட்டாக வச்சுருக்கலாம்ல. அது எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுமோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவோம். அப்போ நயினார் நாகேந்திரன் திமுகவை திட்டுவாரானா அண்ணாமலை அளவுக்கு திட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்பவும் சொல்கிறோம். சரி, அப்போ எதுக்கு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து போடுறாங்க? நல்லா தெரியுது, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து வராது. அண்ணாமலை கடந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கள். ஆனால் அண்ணாமலையே ஒத்துக்கிட்டார். நான் வந்து தலைவராகவே இருக்குன்னா ஒத்துக்கிட்டாரான். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அண்ணாமலை ஒத்துக்கலன்னு. நம்ம அதெல்லாம் அதெல்லாம் அண்ணாமலை வந்து பதவி ஆசை இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு கட்சி தலைவராக வந்துட்டு பதவி ஆசை இல்லைன்னா என்ன? அண்ணாமலையுடைய விழுதுகள் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினரான இல்லை அண்ணாமலைக்கெல்லாம் சொல்ல காப்பாற்றுவாருன்னு. இதுக்கு முன்னாடி என்ன காப்பாற்றிருக்காரு நமக்கு தெரியல. அண்ணாமலை என்ன சொன்னார்? என் தலைவன் மோடி அவர்கள் வாரணாசியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். அதுக்கு என்ன சொன்னார்? தோற்கக்கூடிய மோடிக்கு நான் ஏன் வர வேண்டும்னு எடப்பாடி சொல்கிறாரு. எடப்பாடியை எக்காலத்திலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி என்னடானா அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என் மனசை ஒப்புத்துக்கல. நீங்கள் அதானே அந்த வார்த்தையை தானே சொன்னீங்க. எடப்பாடி ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தலைவரை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு எஸ்டீமுக்கு போய் திட்டினீங்க எடப்பாடி பழனிசாமியை. இப்போ அதுலேருந்து எப்படி மாறுனீங்க சார்? உங்களுக்கு நீ மாநில தலைவராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சா நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் ஏற்கனவே சொன்னீங்க, கரெக்டாக? சரி, இப்போ வந்து நீங்கள் தலைவர் பதவியில் இல்லை, கூட்டணி முடிவாயிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எந்த எடப்பாடி பழனிசாமி உங்கள் தலைவர் மோடியை தோக்கிற கேண்டிடேட்டுன்னு சொன்னாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நீங்கள் விருந்து போகிறது எப்படிங்க அதை ஒத்துக்க முடியும்? பிஜேபி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? உங்களுடைய விழுதுகள் நீங்கள் வெளியில் பேசின பேச்சு என்ன? ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி ரெண்டுடைய ஊழலையும் வெளியிடுறீங்க. திமுக ஊழல் மட்டும் வெளியிட்டீங்க. அது வேட்புமனு தாக்கல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் வெளியிட்டீங்க. அதிமுக பற்றி பேசவே மாட்டீங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட ஒரே மேடையில் தான் உட்காந்துருக்கீங்க. இதில் அதாவது முழுக்க நினைச்ச போய் முக்காடு எதுக்கு? அதனால் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இமேஜெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. வர இமேஜ் ரொம்ப போயிடுச்சு. இது வந்து குறைஞ்சபட்சம் இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் என்னென்னு, அந்த அண்ணாமலை வீட்டுக்கு வந்து அமித்ஷா போகிறாரு, ஆனால் வந்து ஐயா அண்ணாமலை போகல. என்ன இருந்தாலும் அவர் தலைவர் மோடியை வந்து தோக்கிற கேண்டிடேட்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படிங்க போவார்? அப்படி இல்லைங்க பேர் வந்திருக்கணும். சரி, அதாவது நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அதுக்கும் ஒரு முட்டு கொடுக்குறீங்க. இல்லைங்க அது வந்து அமித்ஷா கூப்பிட்றாரு போவீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கக்கூடாது சார். கட்சியோட ஸ்டாண்டு தான் உங்களோட ஸ்டாண்டு. நீங்களே அடிக்கடி என்ன சொல்கிறீங்க? இல்லை அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைமை கூட்டணி வச்சா தலைமைக்கு கட்டுப்படுவேன். அப்புறம் கூட்டணி அமைச்சா என்ன? உங்களுக்கு என்ன? கடந்த காலங்களில் இவர் வேறு மாதிரி பேச்சு பேசினார். என்ன அண்ணாமலை என்ன யோசிச்சார்? கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஒரு வழி பண்ணிடுவோம்.
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட்டாக பிஜேபி அறிவிக்கும். அப்படி தான் அவர் கணக்கு போட்டார். அவர் சிஎம் கேண்டிடேட் ரேஞ்சுக்கு இருந்தார். அவர் என்ன சிக்கலாகி போச்சுன்னா, அமித்ஷா ஓரளவுக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டார். பிஜேபி அதிமுக கூட்டணி நல்லா போயிருந்ததுன்னா போன தடவை ஒரு 12-10 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். இவரை நம்பி நம்ம ஏமாந்தோங்கிறத உணர்ந்துட்டார். இதுக்கு மேலே இவரை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இவரை வச்சோம்னா பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இவருக்கும் எடப்பாடிக்கு ஒத்து வராது, சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரே சமூகம், ஒரே ஏரியா, இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எடப்பாடி சொல்கிறதையும் தாண்டி அமித்ஷா ஒரு முடிவு எடுக்கிறார். இது சரி வராதுன்னு அவர் ஒரு முடிவு எடுப்பார். சார், இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜியே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர் அமித்ஷா. அவர் உள்துறையை கவனிக்கிறத விட ஸ்ட்ராட்டஜி, இப்போ பிரசாந்த் கிஷோர், நம்ம ராபின் சர்மா, சுனில், அவங்க மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவில் பெரிய ஸ்ட்ராட்டஜி அவர் தான். ஏன்னா ஒரு தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இருக்கும், இவங்களையும் அவங்களையும் சேர்த்தா என்ன கால்குலேஷன் வரும், சமூக வாக்குகள் எவ்வளோ இருக்குது, இவ்வளோத்தையும் கணக்கு போட்டு பார்க்குறவர் தான் அமித்ஷா. அவர் ஒரு கணக்கு போட்டிருக்க மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமியை நிறைய பேர் சொன்னாங்க, செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி பழனிசாமியை வந்து தூக்கிட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆகிறார். நீங்கள் நிறையா சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோ ஓடி இருக்கும், அவங்களுக்கு நிறைய தம்ப்ளைன்லாம் போட்டு பெரிய அளவுக்கு வியூஸ் வந்திருக்கும். நம்ம அதை போட்டதே இல்லை. எப்படிங்க செங்கோட்டையனை போய் பொதுச் செயலர் ஆக்குவாங்க? அவரை வச்சு வேணால் இவரை ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்கு சில வேலைலாம் பண்ணலாம். கண்டிப்பாக செங்கோட்டையன் அதுக்கு ஒர்த்தே இல்லைங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அது அமித்ஷாவுக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தான் லீடர் ஆகிட்டார் சார். இனிமேல் அவரை அப்புறப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ அப்புறப்படுத்துறது கஷ்டம். அது அமித்ஷாவுக்கும் தெரியும். இதான் நம்ம தொடர்ந்து உறுதிப்படுத்திகிட்டு இருந்தோம். நம்ம இன்னொன்று சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் விடாப்பிடியாக இருக்கிறார். இன்றைக்கி கூட பாருங்கள், ஓபிஎஸ் டிடிவி மேட்டருக்கு அமித்ஷா ரொம்ப இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்து பேசி முடிவு பண்ணோம், அதோட முடிச்சுட்டு போயிட்டார். உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டாங்கிறார். நீங்கள் உடனே நம்பி உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டாருன்னா டிடிவி ஓபிஎஸ்லாம் சேர்க்க மாட்டாங்களான்னா டிடிவி விட்டுருங்க, ஓபிஎஸ்ஸே கூட சேர்த்துருவாங்க. அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, பிஜேபி என்ன நினைக்கும், பரவாயில்லப்பா எப்படியும் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ எதிர்கட்சிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். ஏன் அதிமுகங்கிற கட்சியே இனிமேல் இருக்காது, இல்லை நம்ம தான் உள்ளே போயிட்டோமே, இனிமேல் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது, நம்ம கட்சி தான். அப்போ 20% கடைசியாக இருந்த அதிமுகவை இன்றைக்கி பிஜேபி கபலீகரம் செய்து விட்டது. அடுத்து அமித்ஷா என்ன பண்ணுவார்? இப்போ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய அடுத்த இலக்கு என்ன? சீட்டு பேரம். சீட்டை தாண்டி எடப்பாடி பழனிசாமி பல ஐடியா கொடுத்துருப்பார். அதில் ஒரு ஐடியா தான் திமுக இருக்கக்கூடிய பண ஃப்ளோவை குறைக்கணும். அமித்ஷா இன்னைக்கு வந்து பேசிட்டு விருந்துக்கு போகிறாரு, உடனே இடி ஒரு சொல்று, நேரு அவர்களோட பையன் வீட்டில், அருண் நேரு வீட்டில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, நேரு அவங்க தம்பி ரவிச்சந்திரன் வீட்டில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கான முகாந்திரம் இருக்கிறது, 100 மெகாவாட் உற்பத்தி நிலையத்தை அமைக்கிறதுக்கு ஒரு ஷெல் கம்பெனி வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க, இதுலேயும் பெரிய முறைகேடு நடந்திருக்கு சொல்லிட்டாங்களா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவங்க தம்பி எல்லாத்துக்குமே லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கதிர் ஆனந்த் அது மணல்லாம் லாக் பண்ணியாச்சு. தாது மணலுக்கு சிபிஐ உள்ளே வந்துருச்சு. இப்போ இங்கே வந்துருச்சு. அதையும் அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? டாஸ்மார்க்கில் எவ்வளோ ஊழல், மின்சாரத்துறையில் எவ்வளோ ஊழல் உங்களுக்கு தெரியும். இதில் பேர் என்னது, நம்ம நுகர்பொருள் வாணிப கழகத்தில் எவ்வளோ ஊழல், நம்ம டாஸ்மார்க்கில் எவ்வளோ ஊழல், 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளோ ஊழல், இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மொழி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அமித்ஷா அப்படிங்கிறவர் ஒரு முடிவோடு தான் இருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அமித்ஷா வந்து வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கார். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மிக மிக முக்கியமாக எல்லாரும் பார்க்கப்படுவது கூட்டணி ஆட்சி. நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி அமித்ஷா இந்த வார்த்தையை சொல்லும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இவங்களும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. மிரட்டாமல் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்களா? ஏன் 10 பேர் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஏன் வந்து அமித்ஷா இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு? யார், நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏன் முட்டு கொடுக்குறாரு? ஜெயலலிதா ஆட்சியில் எவ்வளோ பேர் ஆட்சியில் இருக்காங்க. கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்போ கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வருது? கொஞ்சம் யோசனை பாருங்க. கூட்டணி ஆட்சியை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாரோ அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? மிரட்டியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. இல்லைனா எதுக்கு பிஜேபியோட போய் கூட்டணிக்கு போகிறாரு? அது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறார். கூட்டணி ஆட்சின்னு என்ன? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் சார், முக்கியமாக 4 துறை கேட்குறாங்க, உள்துறையே கேட்டுட்டு இருக்காங்களாம். ஒத்துக்கிட்டாங்களான்னு ஒத்துக்கிட்டா தான் கூட்டணி. அப்போ எடப்பாடி பழனிசாமி பொம்மையாக முதலமைச்சராக இருப்பார். அதுவும் கொஞ்ச நாள் தான் இருப்பார், வந்தால் மாற்றி விட்ருவாங்க. முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு நாசம், அதில் மாற்று கருத்தே இல்லை. பிஜேபி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் இருக்கும்போதே இவங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல.
இவங்க பெருமளவுக்கான எண்ணிக்கையில் வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு மிக பேராபத்துங்க. அதில் மாற்று கருத்துலாம் இல்லைங்க. இவங்க பண்ணுற ரொம்ப கொஞ்ச நஞ்சம் இல்லை. இப்போ என்னன்னா திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை, டிவிகேக்கு ஒரு நம்பிக்கை, சீமானுக்கும் ஒரு நம்பிக்கை. ஏன் அதிமுக ரெட்டலை அதிக தொகுதியில் என்னென்னா திமுகவுக்கோ டிவிகேவுக்கோ டஃப்பு. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு தொகுதியில் டிவிகே விஜய் நிற்கிறாரு, சீமான் நிற்கிறாரு, பிஜேபி நிற்குது, திமுக நிற்குது. தாமரையை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அது அதிமுகவே இருக்கட்டுங்க, கூட்டணியே இருக்கட்டுங்க, தாமரையை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அது இப்போ ஆனால் அமித்ஷாக்கு தெரியுமா அப்படின்னா தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, பெரிய லெவலில் ஜெயிப்போம். ஆனால் குருமூர்த்தி ஒரு ஐடியா கொடுத்துருப்பார்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. வேற ஒன்றும் இல்லை, சூழ்நிலை கைதியாக அங்கே மாட்டிட்டார். இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிற கட்சி நிறையா சீட்டில் நின்னா அது திமுகவும் டஃப்பு. ஆனால் அதிமுகவும் பிஜேபி சொல்கிறாங்க 94 சீட்டு 90 சீட் அப்படிங்கும்போது பிஜேபி நிற்கிற தொகுதினா ஒரே அடமலை தான். இப்போ சொன்னார்ல விஜய், ஏற்கனவே சொன்னார்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அந்த மாதிரி நிலைமை தான் வரப்போகுது. டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி வரப்போகுது. பாருங்களேன். ஏன்னா தாமரை அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்கிறதுங்கிறது ஊருக்கே தெரியும். அதிமுக காரங்களே முதல்ல ஓட்டு போடுவாங்களாங்கிற சந்தேகம். அது நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க. கூட்டணி ஆட்சின்னா என்னங்க? ஒருத்தர் வாழ்றது. யார் அதிக எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. அப்போ அதிமுக காரங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா? பிஜேபிக்கு ஆதரவு வேலை செய்வாங்களா? பிஜேபி காரங்க அதிமுக வேலை செய்வாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காரங்க பண்ணாமையாக இருப்பாங்க, பிஜேபி காரங்க பண்ணாமல் இருப்பாங்க. சார் இது ஞாபகிச்சுக்கோங்க, இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணி. நிறைய பேர் கூட சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி. வலுவான கூட்டணி எதில் வலுவான கூட்டணி? பணத்தில் வலுவான கூட்டணி, அதிகாரத்தில் வலுவான. அதில் மாற்று கருத்து இல்லை. பிஜேபிக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் காரணம் இன்னொன்று சொல்கிறோம், மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி பிஜேபி அப்படிங்கிறது ஒரு 20 தொகுதி, அதில் என்னன்னா பரவாயில்ல. இவங்க அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லும்போது பிஜேபி 65 தொகுதியில் நிற்கும், ரொம்ப குறைச்சலாம். இப்போ அந்த 65 தொகுதியை மறந்துட வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ணுறது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமானா மறுபடியும் சொல்கிற மாதிரி கட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை அதிமுக கூட போய் கட்சியெல்லாம் போயிட்டா தோத்துட்டோம்னா மேலே பிஜேபி கீழே திமுக, திமுக விட்டுருங்க, மேலே பிஜேபி ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இந்த ரிஸ்க் எடுக்க வரும்ல. ஏற்கனவே சம்மந்தி வீட்டிலலாம் ரைடு, பையன் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மீடியாவில் டிவியில் உட்காந்து பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பேச முடியல அவரால். அப்படியே அவர் என்னமோ மிரட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்காரு. சொன்னாங்கல்ல, இந்த ஆங்கில ஊடகம் சொல்லுது இல்லை, டெல்லியில் கூப்பிட்டு உங்கள் ஃபைல்லாம் தூக்கி போட்டு பாருங்கள், உங்கள் ஃபைல்லாம் எங்ககிட்ட இருக்குது நேரம் என்ன பேசுவீங்க அங்கே? ஐயா பார்த்து ஏதாவது பண்ணுங்க ஐயா. இப்போ இனிமேல் அவர் சம்மந்தி வீட்டில் ரைட் நடத்துனாங்களா, அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் நடக்க மாட்டாங்க. இனிமேல் ஃப்ரீ, இனிமேல் திமுகவுக்கு தான். திமுகவுக்கு விருசு ஐடியா கொடுப்பார், திமுக அதை பண்ணுங்க இது பண்ணுங்க இனிமேல் ஐடியா கொடுப்பார். அமித்ஷா அப்படிங்கிறவர், அதுவும் பிஜேபிங்கிறவர் உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரான கட்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஊரை விட்டு விரட்டுற கட்சி. இது நல்லா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதனால தானே ஓடி வந்தீங்க பிஜேபி விட்டு. பிஜேபி கூட இருந்தால் கட்சியும் போயிடும். அண்ணாமலை ரொம்ப நம்மளை கேவலமாக பேசுகிறாரு, இதெல்லாம் மேலிடம் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் வரீங்க. அப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வேணாம்பா பிஜேபி நம்மகிட்ட ரைடுன்னு அப்பயே கூட்டணிக்கு போயிருக்கலாமே. நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்தீங்க சார்? ஒரு தலைவருடைய நம்பகத்தன்மை என்னென்னா, நீங்கள் ஓரளவுக்கு அது பேச்சில் நியாயமாக இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து 26, 29 கூட்டணி, சார் 26, 29 கூட்டணி இல்லைன்னா 31 கூட்டணி வைக்கலாம். அதை விட்டுட்டு 26, 29 கூட்டணி இல்லைன்ட்டு உடனே போய் கூட்டணி வச்சிங்கன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னப்பா 26 இல்லை 29 இல்லை, இப்போ டக்குனு கூட்டணி என்ன நிர்பந்தம்? அதிமுக தொண்டர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நினைக்கிறேன். எழுதி வச்சுக்காங்க, பிஜேபி எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு இருக்கீங்க? அதெல்லாம் கட்சி விட்டு இப்பயே திமுக பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா யோசனை பாருங்கள். அதிமுக நின்ன தொகுதியில் இப்போ பிஜேபிக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதிமுக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள முன்னாள் எம்எல்ஏக்களாக இருப்பான், இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருப்பான், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஆஃப் ஆகி உட்காந்துட வேண்டிதான். திமுகவில் கூட்டணி பலம் இருந்தாலும் திமுகவுடைய அடிமட்டத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இளைஞர் அணிக்கும் மேலே இருக்க தலைமைக்கும் சீனியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சொல்கிற மாதிரி 5 வருஷம் திமுகவுடைய எதிர்ப்பலை இருக்கும்போது மக்கள் திரண்டு வாக்களிப்பாருன்னு நினச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10-11 வருஷமான பிஜேபியோடைய எதிர்ப்பையும் நீங்கள் சுமந்துட்டில் வரீங்க, உள்ளே வரீங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத பிஜேபி, மும்மொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடிய பிஜேபி, மறுசீரமைப்பை வச்சு நாட்டை குட்டிச்சவராக்கக்கூடிய பிஜேபி, வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய பிஜேபி, இப்படி பல விஷயங்கள் வரும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இதுதான் விஷயம். ஏன்
ஈஸியாக பாசிச பாஜகன்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய பழைய பேச்சுக்கள் பிஜேபி பற்றி நீங்கள் பழசாக என்ன பேசுனீங்க? பிஜேபியா நோட்டா கட்சிங்க, அதெல்லாம் ஒரு கட்சியாங்க? ஜெயக்குமார் சொல்கிறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லை 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 அதெல்லாம் கொடுப்பா, நாங்கள் தான்ப்பா தலைவர். முடிஞ்சு போச்சா? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவாங்கள்ல, சட்டை மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டுட்டு இருக்க சட்டை அந்த மாதிரி. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஆனால் உள்துறையிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் 4 டிபார்ட்மெண்ட் பிஜேபிங்க. ஆட்சி நடத்துறது பிஜேபி தான் ஆட்சி நடத்தும். எடப்பாடி பழனிசாமி இருப்பார், முதலமைச்சராக இருப்பார். வேற என்ன? ஜெயலலிதா இருக்கும்போது ஓபிஎஸ் இருந்தால் அந்த மாதிரி தான். இதில் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்க கூட எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்கவர்னாங்க. நம்மளும் சொன்னோம் ஆளுமை மிக்கவர் தான், பிஜேபிக்கு அல்வா கொடுத்துட்டு வந்திருக்காருன்னு. இப்படி போய் இது பண்ண நம்ம என்னென்னா, நீங்கள் கூட்டணிக்கு போங்க சார், வேணான்னு சொல்லல. ஓரளவுக்கு அது அதிமுக தாங்க தலைமை. அதிமுக தான் கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி ஆட்சிகள் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைக்கும், பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. போன தடவை 23 20 சீட்டு கொடுத்தோம், ஒரு 5 சீட்டு 25 சீட்டு முடிஞ்சு கதை. இப்படி இல்லைங்க பேசிட்டு வரணும். இதை விட்டுட்டு அவர் கூட்டணி ஆச்சுங்கிறாரு. எங்கெங்க ஆள் இருக்காங்க? கேண்டிடேட் இருக்காங்களா முதல்ல போடுறதுக்கு? ஏன் மண்டிட்டு போறீங்க? இப்போ என்ன நடந்தது? அதுவும் இல்லை, குருமூர்த்தி தமிழ்நாட்டில் குருமூர்த்தி எவ்வளோ மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை வந்து முதலமைச்சராகன்னு சொன்னவர் தான் அவர். கொஞ்சம் யோசனை பாருங்கள், குருமூர்த்தி பேசுகிற பேச்செல்லாம் பாருங்கள், கடந்த காலத்தினுடைய பேச்செல்லாம் பாருங்கள். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண சொல்லி இவர் தான் அனுப்புனார். கடைசியாக ஓபிஎஸ் எந்த நிலைமையில் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த குருமூர்த்திகிட்ட 1.5 மணி நேரம் பேச்சு. ஒரு உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி வீட்டுக்கு போய் பேசிகிட்டு இருக்கார். என்ன உங்களுக்கும் குருமூர்த்திக்கும் உள்ள டீலிங்க? நல்லது தான். குருமூர்த்தி என்னம்னா முட்டு சந்து, நிறைய பேர் முட்டு சந்தில் நிற்கிறாங்க. அமித்ஷா முட்டு சந்தில் நிற்க போகிறார். எவ்வளவோ தேர்தல் வியூக வகுப்பாளர், இந்தியாவிலே பெரிய தேர்தல் வியூகப்பாளர் அமித்ஷா தான். பிரசாந்த் கிஷோர், நம்ம ராபின், சுனில், இவங்களை விடலாம். அவருக்கு அது மட்டும்தான் தெரியும். உள்துறையை நான் கவனிக்க மாட்டார், இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அமித்ஷா அவர்கள் கடைசியாக முட்டு சந்தில் நிற்கக்கூடிய ஸ்டேட் மறுபடியும் தமிழ்நாடு தான். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக முட்டு சந்து தான். விஜய் சொன்னது ஒரு உண்மையாக இருக்கும்பொழுது டிவிக்கே டிஎம்கே போட்டியாக போயிடும் பொழுது கடைசி அப்படி தான் நடக்க போகுது பொழுது. ஏன்னா பாசிச பாஜக அதிமுக 2 பேரும் ரொம்ப கேவலமாக திட்டிட்டீங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து அண்ணாமலை கடந்த காலத்தில் உங்களை பற்றி பேசுது, நீங்கள் பிஜேபி பற்றி பேசுது, அதெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்த பிஜேபி, மும்மொழி கொள்கையிலேருந்து எல்லாம் நீங்கள் பிஜேபி எதுக்குறீங்க? 2 பேருமே ஒன்றா இருந்தால் நிதி தரலங்கிற கேள்வியை தமிழ்நாடு திமுக கேட்டால் என்ன பதில் உங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஆளுநர் செய்கிற எல்லாம் எடப்பாடிக்கு உடன்பாடானா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்றைக்கி ப்ரெஸ்ஸை பார்க்கல? என்ன கேட்பாங்க? என்னங்க 2026 29 கூட்டணி இல்லை நீங்கள் இருக்கீங்க கேட்டாங்களா இல்லையா? என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்கிறோம், நிறைய அதிமுக தலைவர்கள் அதிமுக பிச்சுட்டு ஓடுறாங்களா இல்லையா பாருங்கள். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ். இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறார் சார்? டிடிவி ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்க மாட்டார், ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்பவும் சொல்கிறோம், கட்சியில் சேர்க்க மாட்டார். அதை அவன் முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறாலும் நான் கேட்குறேன், கட்சியே உங்களுக்கு கொடுத்துட்டோம், வேற என்ன இது வேற என்ன? முனுசாமிக்கெல்லாம் தெரியாதா பிஜேபிகிட்ட போனால் கட்சி போயிடும்ட்டு? கட்சியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், ஓபிஎஸ்ஸை மட்டும் சேர்க்க மாட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் ஓபிஎஸ் தனி கட்சி. எம்ஜிஆர் அண்ணா திராவிட ஏதோ கட்சி நேற்று பதிவு பண்ணியிருக்காங்களாம். அப்போ ஓபிஎஸ் தனியாக வருவார். அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, வைத்தியலிங்கத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. ஓபிஎஸ் பையனே வைத்தியலிங்கத்தை நிற்க சொல்லுங்கள். 2 சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. டிடிவிக்கு 5 சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு யோசனையில் இருக்கார். அவர் எப்பயுமே எங்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த பார்கெயின் நல்லா பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு அவருக்கு அவருடைய டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சு. இன்னொன்று, தாவாக்கா கூட்டணியை பிஜேபி தடுத்து விடுச்சு. டிவிக்கே அதிமுக கூட்டணி உண்மையிலே வந்திருக்கும், அது தடுத்தது பிஜேபி தான். திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா யோசனை பாருங்க, அதிமுக டிவிக்கே கூட்டணி வந்து உண்மையிலே ஒரு வெற்றி கூட்டணி தான், மாற்று கருத்தனால தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெரிய டஃப் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியே களம் மாறி டிவிக்கே ஒரு கூட்டணி, அதிமுக என்டிஏ ஒரு கூட்டணி, என்டிஏ தான் சொல்லணும், கோச்சுக்கு போகிறாங்க. என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான். 4 அணிகளாக பிரிந்தால், எப்பயுமே 4 அணிகளாக பிரிந்தால் ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் கொண்டாட்டம் தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி 2வது தடவையாக ஜெயலலிதா எப்படி ஜெயிச்சாங்க? மக்கள் நல கூட்டணி எதிர்ப்போட்டால் வாங்கினாங்க, முடிச்சு கதை. இன்றைக்கி திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் பிரியுது. இயற்கையிலே முடிவு பண்ணிக்கலாம் சார், திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் பிரியுது. மறுபடியும் சொல்கிறோம், விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்கே வந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த 2 பேரும் பணத்தை அள்ளி இறப்பாங்க. அதில் வரக்கூடிய தேர்தல் பண மழை. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சி போய் திமுகவில் பார்க்குது, ரொம்ப நல்ல ஒரு மூமெண்ட்டு, நல்ல ஒரு விஜய் கட்சியில் போய் முஸ்லீம் சேர்ந்தாங்க தெரியுமா? அந்த கட்சி பேர் கொடுத்த முஸ்லீம் இயக்கம் ஒன்று போய் சேர்ந்தது. அப்போ நம்ம சொன்னோம், விஜய் நல்ல மனிதருங்க, டிவிகே கட்சி நல்ல கட்சி. ஆனால் இந்த கட்சியை சேர்க்கும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன்? எல்லா கட்சியும் சேர்க்கலாம், ஆனால் இந்த கட்சிக்கு மொத்தமே இருக்கிறது 3 உறுப்பினர்கள் தான், ஒரு ஆஃபீஸ் கூட இல்லை.
ஆஃபீஸ் இல்லாத கூட பிரச்சனை இல்லை, கட்டமைப்பே இல்லை. அந்த கட்சி விஜய் மூலமாக புகழ் வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. சார், ஒரு புது கட்சி எஸ்டிபிஐ கட்சி வருது அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி விஜயுடன் இணைந்ததுன்னா அது பெருமை. திமுகவுடன் இருக்கக்கூடிய கட்சி விஜயுடன் சேர்ந்ததுன்னா அது பெருமை. அதை விட்டுட்டு மொத்தமே 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கட்சி, கட்சி இல்லை 3 பேர் தான் இருக்காங்க, அவங்க வந்து விஜய்கிட்ட சேர்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. விஜய் வச்சு அவங்க பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இதனால் விஜய்க்கு என்ன நன்மை? இன்னைக்கு கரெக்டாக எஸ்டிபிஐ போய் திமுகவில் தலைவரை போய் பார்த்துட்டாங்க. திமுக என்ன கணக்கு போடுது? விஜய் மற்ற ஓட்டை கூட வாங்குறத நம்ம தடுக்க முடியாது, ஆனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் ஓட்டை வாங்குறத தடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒட்டு மொத்தமாக இஸ்லாமிய இயக்கங்கள் கிறிஸ்டியன் இயக்கங்கள் நம்ம பக்கம் சேர்த்துவோம். எஸ்டிபிஐக்குன்னு ஒரு வாக்கு வங்கி தமிழ்நாட்டுக்கு, அதையும் உள்ளெடுக்கிறாங்க. அப்போ பாசிச பாஜகவுக்கு எதிராக பாசிச பாஜக வந்துடக்கூடாது அப்படின்னா திமுக மறுபடியும் வரணும். விஜய் நல்லவர் தான்பா, இருந்தாலும் நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட பதிய வைக்கணும்னு திமுக நினைக்குது. வரக்கூடிய நாட்கள் அது கண்டிப்பாக டிவிகே டிஎம்கே போட்டிக்கு வந்து வர அளவுக்கு விஜய் பண்ணணும், இறங்கி பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் பிஜேபி அதிமுக இந்த என்டிஏ கூட்டணியாக திமுகவா அப்படி சண்டை வரதை விட டிவிகே டிஎம்கே சண்டை வந்தால் நாட்டுக்கு நல்லது. யார் 2 பேரில் யார் ஆளுங்கட்சி வந்தாலும் எதிர்கட்சி வந்தாலும் பரவாயில்ல, பாசிச பாஜக உள்ள வந்தால் நாட்டுக்கு நாசம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அநேகமாக விஜய் அவர்கள் இதை பற்றி ஒரு அறிக்கையை விடுவார் நினைக்கிறேன். என்றைக்குன்னா பிஜேபி எவ்வளோ எதிர்த்தாச்சு, அதிமுகங்கிற ஊழல் கட்சி போய் பிஜேபி கிட்ட சேர்ந்துருக்குது. திமுக ஊழல் கட்சி, இந்த பக்கம் ஊழல் மதவாதம் ரெண்டையும் சேர்ந்து வருது. இந்த ரெண்டையும் நான் எதிர்க்க வேண்டும் தோழர்களேன்னு ஒரு அறிக்கை வந்தாலும் ஆச்சரியம் விடுவார் நம்ம நினைக்கிறோம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பேச்சா பேசுனீங்க கடந்த காலங்களில். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நடந்து கொண்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டேன். அவருக்கு பாடி லாங்குவேஜை பாருங்கள், தலைவர் மாதிரி இருந்தார். இன்றைக்கி முகமே இல்லை அவருக்கு. தலைவர் பதவி விட்டு போகிறத அவரால் தாங்க முடியல. நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாலும் சரி, இல்லை டெல்லியில் தேசிய ஏதோ தலைமை கிடைச்சா கூட சரி, இந்த பவர் கிடைக்காது சார். இங்கே தனிக்காட்டு ராஜா, நீங்கள் அங்கே போனால் 10ஓட 11 இவரை விடலாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அங்கே போய் அரசியல் பண்ண முடியாது சார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல் அண்ணாமலை அவர்களுடைய பேர் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் வழியில். அது ஆதரவாளர்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும். மேலே நம்ம போனோம்னா சார் அங்கே 100 பேர் இருப்பாங்க, நம்ம சும்மா 100 பேர் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன போய் அரசியல் பண்ணுவீங்க? இங்கே திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க, அங்கே யார் எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்க? எந்த ஸ்டேட்டில் போய் உங்களை விடுவாங்க? மேகாலயா நாகாலாந்து இங்கேயே விட்டுருவாங்க. அங்கே இருக்கிறதுனால தான் உங்களுடைய இலக்கு என்ன? முதலமைச்சர். அந்த கனவு தடைப்பட்டு போச்சா? கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாமே. அமைதியாக இல்லாதனால இந்த அளவுக்கு இருக்கீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அண்ணாமலையுடைய அதாவது என்னென்னா, அவர் ஒரு கணக்கு போட்டார், கணக்கு வேறு மாதிரி அமைச்சு போச்சு, அவ்வளோதான். இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா, எடப்பாடியும் டவுன் பண்ணி அண்ணாமலையும் டவுன் பண்ணி ஜெயிச்சது அமித்ஷா தான். அவர் நினச்சது சாதிச்சிட்டார். ஆனால் நினச்சதை சாதிச்சிட்டாரு. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் ஜெயிச்சாதான் அது சாதிப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு தப்பு கணக்கு போட்டார். ஆனால் அமித்ஷா எப்படி யோசிப்பார்? அதிமுகவோட போயிட்டு தோத்தாலும் பரவாயில்ல, சதவீதம் கிடைக்குது, அதிமுகங்கிற கட்சி இருக்காது இனிமேல், திமுக பிஜேபி அப்படி ஒரு கணக்கு போடுவார். அவர் விதத்தில் வெற்றி தான், அதெல்லாம் யோசிக்காமே இருப்பார். அவருக்கும் தெரியும் டஃப்பு தான். அப்போ அண்ணாமலை இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகிறாரு. அதாவதுங்க, ஒரு எப்படின்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம மனஸ்தாபம் சேர்ந்துருவோம். ஆனால் அண்ணாமலை சொன்ன வார்த்தை, என் தலைவன் மோடியை தோக்கிற கேண்டிடேட்டுன்னு சொல்கிற எடப்பாடியை நான் மன்னிக்க மாட்டேன்னார். கரெக்டுங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அப்போ நீங்கள் போய் நீங்கள் எடப்பாடியோடைய கொஞ்சம் குழாவீங்கன்னா உங்கள் அதிமுக தொண்டர்கள் எப்படிங்க எடுத்துக்குவாங்க? ஒன்றும் இல்லை, நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து கலைஞருடைய நினைவிடத்துக்கு போகிறீங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வாங்க அண்ணாமலைங்கிறாரு. அதுக்கே அவ்வளோ பெரிய கிண்டல். என்னங்க அது, நேற்று வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்து போனீங்களேன்னு கேட்டாங்களா இல்லையா? அதனால் இந்த விதத்தில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்காது. அதையும் தாண்டி அடுத்த விஷயம், இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இடி இப்போ ஒரு அறிக்கை. அருண் நேரு அவர்களுடைய பையன் அருண் நேரு வீட்டில் வந்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. ஏன்னா அவங்க தம்பி ரவிச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார், அவர் வீட்லேயும் ஆவணங்கள் கைப்பற்றுறது, மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு. அதே மாதிரி நகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரெல்லாம் மாற்றுறதுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கியிருக்காங்க, மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு. 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு இதை நிறுவனம், அது ஒரு ஷெல் கம்பெனி. அப்போ நல்லா தெரியுது இடி எப்படி டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்ததுன்னு அறிக்கை விட்டாங்களோ அதே மாதிரி அருண் நேரு அவர்கள் வீட்டில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்ல குறி அருண் நேருவும் எம்பியாக இருக்கக்கூடிய அருண் நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் தான் குறி. இது அடுத்து எப்படி போகும்னா, நல்லா ஞாபகம் இருக்குங்க, பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க்லேருந்து எல்லாத்தையும் இவங்க நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது இப்படியே விடாது. பிஜேபி அதிகாரம் தான் குறி, அவங்களுக்கு பணமெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது திமுகவோட நிறையா இருக்குது அவங்ககிட்ட. திமுகலாம் பணத்தை காட்டிலாம் டீலிங் முடிக்க முடியாது. ஆனால் திமுக எப்படியான கட்சி?
திமுகவுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா யாரையும் அவங்க பகிச்சிக்க மாட்டாங்க. ஏன்? அது திமுகவுடைய ஆர்கனைசேஷன் அப்படி. அது வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவ்வளோ பேர் மேலே கேஸ் இருக்கும். ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒன்று வேணாம், நயினார் நாகேந்திரன் மேலே 4 கோடி கேஸ் இருக்குது. சிபிசிஐடி தானே. இவர் நம்ம கேசவ நாயகமாக இருக்குது. என்னாச்சு அதுக்கப்புறம்? திமுக நினச்சா மூவ் பண்ண முடியாது, பகிச்சிக்க மாட்டாங்க. ஏன்? இப்போ மாநில தலைவர் அவர் வந்துட்டார், அவருடைய மேட்டர் நம்ம கையில் இருக்குது. இதை வச்சு அவரை கொஞ்சம் பண்ணுவோம். இன்னொன்று, நயினார் நாகேந்திரன் திமுகவை திட்டு வரோன்னா, திமுக என்பது ஒரு நல்ல கட்சி தான், இருந்தாலும் ஒரு சரியான கட்சி இல்லை, இப்படி திட்டுறவர் அவர். அண்ணாமலை மாதிரி வெட்டு ஒன்று திண்டு ஒன்று பேச மாட்டார். சரி, அப்புறம் ஏன் அண்ணாமலை அமித்ஷா அவரை போடுறாரு? இவர் தான் எதிர்த்து. இப்போ பிஜேபிக்கு என்ன தேவைன்னா, அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரே தவிர திமுகவை திட்டக்கூடிய ஒரு தலைவரில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ணாமலை மாதிரி நயினார் வரமாட்டாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஏன்? அண்ணாமலை வந்து எடப்பாடிகிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்குவார், ஸ்டாலின்ட்டையும் நல்ல பேர் வாங்கிக்குவார், அமித்ஷாட்டையும் இப்படி எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒருத்தர். அதனால் அவரை வந்து தலைவராக போடுறான்னு இது ஒன்று தான் காரணம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிஜேபியில் அண்ணாமலையை மாற்றிடுறது நல்ல விஷயமானா, நம்மெல்லாம் பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சித்தாந்த ரீதியில் பிஜேபி எதிரி, நமக்கெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா அண்ணாமலை இருந்தால் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். இனிமேல் கட்சி வந்து பழையபடி தான். அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷம். இன்னும் தோற்றதுன்னு வச்சுக்கோங்களேன், டெபாசிட் வாங்காமல் தோற்றா இன்னும் சந்தோஷம். தமிழ்நாட்டு மக்கள் ஓட வரட்டணும் இந்த கூட்டணியை. அப்போ தாங்க ஒரு புத்தி வரும் உங்களுக்கெல்லாம். என்ன வேணால் பண்ணலாம், நிதி கொடுக்க மாட்டோம், எந்த கொடுக்க மாட்டோம். சார், திமுக மேலே 1000 விரோதம் இருக்குது சார். திமுக விட நிறையா நம்ம நிறைய பேசிட்டோம் திமுக திராவிட மாடலை பற்றி. அதுக்காக நீங்கள் யோக்கியன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு மாற்று நீங்கன்னா நீங்களா மாற்று. நீங்கள் வந்து அதாவது ஒரு அளவுக்கு மீறி அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி. இவங்க வந்து நியாயம் தர்மம் இல்லாத ஒரு கட்சி பிஜேபி. பாய்களெல்லாம் ஊட விட்டு விரட்டணும்னு சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி. இந்த பிஜேபி எதுலேயுமே நம்ம சேர்க்கவே முடியாது. அதனால தான் நம்ம அவ்வளோ கோவம் வருது. எடப்பாடி பழனிசாமி இப்படி போய் ஏமாறல. அவர் தெரிஞ்சுதான் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட நேரம் போயிட்டார். வேறு என்ன சொல்லுது? கேட்க சொல்கிறது புரியுது. அவர் என்னங்க பண்ணுவார்? மிரட்டி கூப்பிட்றாங்க, போய் தான் நாங்கள் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? நீ நல்லா யோசனை பாருங்கள். நம்ம திமுகவை விமர்சிக்கிறோம், அதிமுகவை விமர்சிக்கிறோம், எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வரும்போது நம்ம பாராட்டணும். இப்போ நம்மளும் அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க, எடப்பாடிக்கிட்ட நான் பணம் வாங்கிட்டேன்னாங்க. பாருங்க, இவ்வளோ திட்டுறமே. சரி, பிஜேபியோட போகும்போது தமிழ்நாட்டில் நல்ல மனநிலையில் இருக்கவங்க பிஜேபியோட யாராவது கூட்டணிக்கு போனால் வரவேற்பாங்களா? பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் உண்மையை பேசுகிறேன்னா இல்லை வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னான்னு தெரியும். நடுநிலையாளர்கள் என்ன பார்ப்பாங்கன்னு நான் நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக இப்போ அடுத்து இடி. இன்னைக்கு இடி வந்து அருண்நேர்லேருந்து எல்லாத்தையும் வைக்கும்போது ஒன்று தெரியுது, அடுத்த சில நாட்களில் இன்னும் பல ரெய்டுகள் இருக்கும். ஏவாவிலேருந்து எல்லாத்தையும் குறிவைக்கப்படுவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாதிரி இந்த பொன்முடி பேச்சு, இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமேல் திமுக கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இவங்க ஓட்டெல்லாம் கெடுத்து விட்டுருவார் பொழுது. எல்லாரும் பாருங்க, அமைச்சர் பதவி விட்டு தூக்கணுங்கிறாங்க. துரைமுருகன் பேச்சு இது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மற்ற விஷயம் இருக்கிறனால பொன்முடி விஷயமோ துரைமுருகன் அமுக்கப்பட்டிருக்கு. மீடியா வச்சு திமுக அமுக்குது. இல்லைன்னா அது பெரிய இந்த பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியுதா? இதே ஜெயலலிதாமாவோ கலைஞரோ இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா? ஒரு அமைச்சர் சொல்லுங்கள். இதெல்லாம் திமுக கொஞ்சம் நிறைய பேரை வாயை அடக்கி வைக்கணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையில் இன்னும் சொல்கிறோம், திமுக ஓரளவுக்கு ஓட்டு விடுவதுக்கு காரணம் ஸ்டாலின் தான். இப்போ ஊராக ஏதோ பண்ணிட்டு இருக்காருப்பா. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உதயநிதியை கூட முன்னிறுத்த மாட்டுறாங்க. ரொம்ப கிளவராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.